அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை மீன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கப்பெற போகிறது. அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலையை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்தவிருக்கிறது. இந்த தாக்கம் பார்த்திங்க அப்படின்னா மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் பார்க்கும் பொழுது உத்தியோகம், தொழில், வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது ரெட்டிப்பு நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. இந்த நேரத்தில் அவர்களினுடைய வாழ்வாதாரத்தில் அதிகப்படியான பண வருவாய் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் புது மாற்றங்கள், புது நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் பார்த்தீங்க அப்படின்னா நிம்மதி குடிகொள்வதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். நீங்கள் ஒன்று நினைக்க அது ஒன்று நடந்ததாக கடந்த காலங்களில் இருந்த நிலைகள் மாறி இனி ஒவ்வொன்றாக நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க. இருந்தாலும் சில பல விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் மேலும் இன்பம் அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதாவது ஒரு சில விஷயங்களில் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு ஆற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னும் சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் நிதி இழப்புகளை தவிர்க்க பணம் தொடர்பான விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க. அதே சமயம் இந்த காலம் தங்களினுடைய சிறப்பான முயற்சிகளால் வேலை, தொழில் மற்றும் கல்வி தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவீங்க. கடினமான சூழல் மற்றும் கடின வேலைகளில் மன உறுதியுடன் செயல்படுவீங்க. குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயம் சுபமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக அதிக லாபத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. தங்களுடைய தந்தையுடன் உறவு மோசமடைய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பேச்சு மற்றும் செயல் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க. தந்தையை அனுசரித்து செல்லுங்க. பணியிடத்தில் சில தடைகளை எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதனால் புத்திசாலித்தனமாக செயல்படுவது அவசியமான ஒன்று. தங்களுடைய ஆற்றல் மற்றும் நேரத்தை சரியான வழக்கோடு திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும். தங்கள் முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லும். உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வதால் உறவுகள் பலப்படுங்க. இந்த நேரத்தில் தைரியத்துடன் செயல்பட்டால் ஏமாற்றம் நீங்குங்க. தங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்க செய்யும். தங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம். சமூகத்திலையும் குடும்பம் உங்களுடைய புகழ், கௌரவம் அதிகரிக்க செய்யலாம். சூழ்நிலையை உணர்ந்து செயல்பட பாருங்க.
அதே சமயம் முடிவெடுக்கக்கூடிய திறன் சற்று சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதன் மூலமாக அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக சமாளித்தும் விடுவீங்க. புதிய வேலையை தொடங்க அதில் வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்லுங்க. தங்களுடைய வேலையில் அதிக தடைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை அதிகரிக்க செய்வீங்க. நீங்கள் இதற்கு முன்னர் செய்த கடின உழைப்பிற்கான பலனையும் பெறுவீங்க. தங்களின் வேலை மற்றும் தொழில் தொடர்பாக எதிர்பார்த்த நன்மைகள் முன்னேற்றத்தை அடையும். வாழ்க்கையில் நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும். அதே சமயம் அனைத்து துறைகளிலையும் நற்பெயரையும் மரியாதையும் அதிகரிக்கலாம். சில காரணங்களால் மன அமைதியின்மை ஏற்படும். அதனால சிரமங்கள் அலைச்சலை எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு. தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சச்சரவுகள் ஏற்படும். அதனால பேச்சில் இனிமையை கடைபிடிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. சமூகத்தில் புதிய உறவுகள் நட்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். உங்களுக்கு வேலை தொழில் தொடர்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பணியிடத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க. இதனால் தங்கள் இலக்கை அடைய முடியும். வணிகஸ்தர்களுக்கு கூட்டாளிகளினுடைய ஆதரவு கிடைக்கும். தங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். அப்படிங்கிறதுனால பல விதத்தில் பண ஆதாயத்தையும் பெறுவீங்க. கவலைகளும் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பல விதத்தில் முன்னேற்றம் மாற்றங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக பயணங்கள் தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். புதிய வேலைக்கான முயற்சியில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவாங்க. தங்களின் திருமண வாழ்க்கை அப்படி இல்லைன்னா காதல் தொடர்பான விஷயத்தில் இணக்கமான மன சூழ்நிலை உருவாகலாம். தங்களின் ஆரோக்கியம் மேம்படும். இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம். தங்கள் வேலை வியாபாரம் ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. பணியிடத்தில் தங்களின் திறமைக்கான பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு எதிர்பார்க்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தங்களுக்கு பல நல்ல செய்திகளும் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மேம்படும். வீட்டில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதிய நண்பர்கள் வியாபாரத்தில் கூட்டாளிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. வணிகஸ்தர்களுக்கு பங்கு சந்தைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படலாம். தங்களின் முதலீடுகள் மூலமாக பண லாபம் கிடைத்து திருப்தி அடைவீங்க. ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். தங்களுடைய மனது நேர்மறையான எண்ணமும் செயல்ல நிதானமும் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் இணக்கமான சூழல் உருவாகலாம். உறவுகளும் வலுவடைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகத்தின் மீது நாட்டமும் சிலர் ஆன்மீக யாத்திரை செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. நிதிநடை சார்ந்த நன்மைகள் புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் தங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பிள்ளைகளிடமிருந்து சில நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களின் முன்னேற்றம் கண்டு குடும்பமே மகிழ்ச்சி அடையும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலையும் கிடைக்கப்பெறுவீங்க. பல விதத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் அமைய பெறுங்க. வேலை கல்வி தொடர்பாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வகையில் நல்ல வாய்ப்புகள் அமையலாம். தங்களின் நிதி நிலை வலுவாகவே இருக்கும். இதனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க. உங்களுடைய துறை சார்ந்த முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. உங்கள் திறமை மீது நம்பிக்கை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். இந்த நிலையில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்கிறீர்களோ அது அனைத்துமே நல்லபடியாக முடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. குறித்த நேரத்தில் அனைத்து வேலைகளையும் நீங்கள் செய்து முடிச்சிடுவீங்க.
பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடன் செய்து முடிக்கிறீங்க அப்படின்னா தங்களுக்கு நல்ல மரியாதையும் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கவலை வேண்டாம். தங்களுடைய சிறு தொழிலை விரிவாக தங்களுக்கு முதலீட்டுக்கான வங்கி கடன்கள் எளிதில் கிடைக்கப்பெறுவீங்க. அதற்கு உண்டான முயற்சியிலையும் ஈடுபடுவீங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தாங்கள் அடகு வைத்து தங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த காலகட்டத்தில் ஒரு பகுதியை அடைத்து விடுவீங்க. ஒரு சில நகைகளை மீட்டும் எடுப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு, அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான வாய்ப்பும் கிடைக்கப்பெறலாம். மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் உத்தியோகஸ்தர்கள் சட்டென்ற சினத்தை காட்டாம சாந்தமாக அவர்களை அணுகிறது நல்லது.